ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, சாண்ட்ராவின் நடிப்பு திறமையை தான் பார்க்க போகிறோம். அவங்க நடிப்பு அரக்கி அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. இந்த நடிப்பு திறமைலாம் அவங்க சீரியல்லாம் நான் காமிச்சிருந்தாங்கனாக்கா எங்கேயும் முன்னுக்கு போயிருப்பாங்க. ஆனால் தேவையில்லாத இடத்துல காமிக்கிறாங்க. தேவையில்லாத இடத்துல காமிக்கல, கரெக்டான இடத்துல தான் அவங்க நடிப்பு திறமை காமிக்கிறாங்க. ஏன்னா இவங்க நடிப்பு திறமை காமிச்சு தானே இவங்க 2 பேர் வெளியே ரெட் கார்டு வாங்கி போகிற அளவுக்கு 2 பேர் நம்மளால ரெட் கார்டு வாங்கி போகிறாங்களே. அவங்களுடைய லைஃப் என்ன ஆகும் அதை பற்றிலாம் யோசனை பண்ணாமல் நம்ம நடித்து இவங்களை வெளியே அனுப்பணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க பாருங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம் போடணும். இவ்வளோ மோசமான இவ்வளோ கேவலமான எண்ணம் இருக்கிறவங்களெல்லாம் இருக்கும்போது சாண்ட்ராவினுடைய நடிப்பு திறமையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மக்களே நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பிக் பாஸ் டாஸ்க் முடிச்சுட்டு கமருதீன் என்ன பண்ணுறாரு, டீ குடிக்கிறதுக்கோ தண்ணி குடிக்கிறதுக்கோ சூட் பண்ணுறதுக்கோசம் வராரு கிச்சன் ஏரியாவில். அந்த நேரத்தில் அந்த அம்மா உட்காந்துன்னு இப்போ கமருதீன் வருவான்னு பார்த்துருந்தாங்களா என்னன்னு தெரியல. என்னடா எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. மிட் நைட் வரைக்கும் முடிச்சுட்டு இருந்த சபரி, விக்கல்ஸ், விக்ரம், வினோத் எல்லாமே தூங்கிட்டாங்க. ஆனால் இந்த அம்மா மட்டும் மூச்சுன்னு இருக்கிறாங்க. எதுக்கு மூச்சுன்னு இருக்கணும்? இவங்க டேப்லெட் போட்டுருப்பாங்களே, இவங்க எதுக்குங்க அந்த நேரத்தில் மூச்சுட்டு இருக்கணுங்க? இவங்க எதுக்குங்க அந்த நேரத்தில் மூச்சுட்டு இருக்கணும்? இவங்க கூட இருந்தவங்களே பார்த்தீங்கன்னாக்கா தூங்கிட்டு இருந்தாங்க. சபரி, விக்ரம், வினோத் எல்லாமே தூங்கிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் சாண்டெல்லாம் டேப்லெட் போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்குண்டான மருந்துலாம் எடுத்துருப்பாங்க. பேனிக் அட்டாக்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா, அதுக்கோசரம் அவங்க மருந்துலாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தும் அவங்க தூங்காம கமருதீன் ஆனால் இந்த பக்கம் வருவாங்க, பார்வதி இந்த பக்கம் வருவாங்கன்னு வெயிட் பண்ணின்னு இருந்து என்னமா ஒரு பக்கம் ஆக்டிங் போட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த நடிப்பு பாருங்க, பார்க்கறதுக்கு ஒரு நேச்சுரலாகவே இல்லை, கேவலமாக இருக்கு. பார்த்தாலே தெரிஞ்சுது நீ நடிக்கிறேன்னு தெரியுது. நீ நடிக்கிறது எப்படி தெரியுமா இருக்கணுமா? நேச்சுரலா. நீ நடிக்கிறது நேச்சுரலா இல்லை சாண்ட்ரா, அவ்வளோ கேவலமாக இருக்குது சாண்ட்ரா. நீ நடிக்கிற அப்பட்டமாக தெரியுது சாண்ட்ரா. ஒருத்தரை பார்த்தா நீ இப்படி பயப்படுவியா? அப்படிதான் நீ இவ்வளோ நாள் இருந்தியா? இன்னும் கமருதீன்லாம் உன்னா வச்சு அடிச்சிட போகிறானா, இல்லை எதனா கொலைகளை எதனா பண்ணிட போகிறான் அப்படி பயப்படுற? இந்த குழந்தைங்களாம் அவன் வரான் அப்படின்ற மாதிரி சீனை போட்டுட்ருக்க. இது கேவலத்தின் உச்சங்க. இது மோசமானதுங்க. பார்வதி, கமருதீன் இவங்க 2 பேருமே சாண்ட்ராவை வெளியே அனுப்பணும், அந்த கார்லேருந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மேன் ஹேண்டிலிங் பண்ணி கீழே தள்ளினது எவ்வளோ பெரிய தப்போ, எவ்வளோ பெரிய குற்றமோ, எவ்வளோ பெரிய அந்த அவங்க 2 பேர் மனசில், பார்வதி கமருதீன் மனசில் எவ்வளோ கேவலமான மனசு என்ன அவங்க அப்படி தள்ளியிருப்பாங்களோ, அதை விட சாண்ட்ராக்கு மோசமான கேவலமான எண்ணங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுறதுனால அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்குன்னு சாண்ட்ராக்கு தெரியும். ரெட் கார்டு நம்ம மேன் ஹேண்டிலிங் பண்ணிட்டாங்க, நம்ம இந்த மாதிரிலாம் மறக்க போட்டு வீணிட்டோம், நம்ம பேனிக் அட்டாக் மாதிரி காமிச்சோம். ஆனால் இவங்க நாடானாக்கா ஃபிக்ஸ் வந்துச்சுன்னு எக்ஸ்ட்ராவாக கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுவும் நம்மளுக்கு நல்லது தான். இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி இவங்களெல்லாம் பார்த்து பயப்படுறோம். ஏங்க ஒரு பொண்ணு, ஒரு பிக் பாஸ் வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து பயப்படுறான். கூட இருக்கிறவங்களும் சாண்ட்ராக்கு ஜிக் அடிக்கிறவங்களாம் இருந்தாக்கா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக ரெட் கார்டு தான் கொடுத்து அனுப்புவாங்க. அது சாண்ட்ராக்கு நல்லாவே தெரியும். நம்ம இப்போ போட்டிருக்கிற நடிப்புக்கு கண்டிப்பாக கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கினே இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மனசு எவ்வளோ வக்கரமாக இருக்கும் பார்த்தீங்களா? நாமினேட் ஆகி வெளியே போனால் கூட பரவாயில்லைங்க, நான் சாதாரணமாக வெளியே அனுப்பிச்சிருந்தா கூட பரவாயில்லைங்க. இந்த காரணங்கள் சொல்லி 2 பேர் மேன் ஹேண்டிலிங் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்லி அவங்க சாதாரணமாக வெளியே அனுப்பிச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க. ரெட் கார்டு கொடுத்தாக்கா கொஞ்ச நாளைக்கு ரொம்ப கஷ்டங்க, சர்வே ஆகுறதெல்லாம் கஷ்டம். அவங்கவுங்க அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது என்ன கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. இந்த பிக் பாஸ் பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு போயிடுறோம், நல்லது கெட்டுட்டு பார்த்துட்டு போயிடுறோம். ஆனால் அதுக்கு அடுத்த கஷ்டம் அவங்க தான் பட போகிறாங்க. என்னங்க இவ்வளோ மாசமாக அவங்க நடிப்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கு அடுத்துட்டு பார்வதி வராங்க, பார்வதி பார்த்தும் பயப்படுறாங்க, பார்வதி பார்த்துட்டு உள்ளே ஓடுறாங்க. இவங்க பார்வதி பார்த்து பயப்படுறாங்களா? ஒரு நாள் சபரி, இவங்க விக்கல்ஸ், விக்ரமனெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணாங்க, எப்படி சிங்கிள் ஹேண்டில் மெயின்டைன் பண்ணல. சாண்ட்ராவும் திவ்யாவும் சேர்ந்து ஹவுஸே டேக்கிள் பண்ணல, ஒரு சிங்கிள் ஹேண்டில் டேக்கிள் பண்ணல, ஒரு சிங்கிள் ஹேண்டில் எல்லாரையும் மெயின்டைன் பண்ணல. சாண்ட்ரா விக்கல்ஸ், விக்ரம எவ்வளோ கேவலமாக பேசல, என்னவோ சொல்லலை. இப்படிலாம் பேசுறவங்க தான் இப்போ சொம்பச்சின்னு உட்காந்துங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்வதி ஆகாது இல்லையா, அதனால சொம்பச்சுங்கிறாங்க சாண்ட்ராக்கு. விக்கல்ஸ், விக்ரமும் தெரியும், சபரிக்கும் தெரியும், இது ரெட் கார்டில் தான் போய் நிற்கணும் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அவங்க 2 பேருக்கு இல்லைங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியுங்க, இது ரெட் கார்டில் தான் போய் நிற்கும்னு தெரியுங்க. அதனால தாங்க அவங்க ஓவராக இதை டெவலப் பண்ணுது. இந்த விஷயத்த பெருசாக டெவலப் பண்ணதே பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கார்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம இந்த வாரம் மெயின்டைன் பண்ணிடலாம், இந்த வாரம் எப்படியும் எஸ்கேப் ஆகலாம். 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்கனாக்கா நம்ம இந்த வாரம் எஸ்கேப் ஆகலான்ற ஒரே ஒரு மோட்டிவ் தான், வேற என்ன காரணம் இருக்க போகுது? இந்த வாரம் இல்லாமல் அடுத்த வாரம் நம்ம இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கணும்னாக்கா இவங்க 2 பேர் வெளியே போனோம், அப்போ தானே நம்ம வீட்டில் இருக்க முடியாது. 2 எலிமினேஷன் ஆனால் கணக்கு தானே.
பார்வதி கார்லேருந்து வெளியே வந்துட்டு உள்ளே போகும்போது இவங்க பயந்துன்னு பாத்ரூம்குள்ளே போவாங்க. அப்போ போன பாத்ரூம்குள்ளே போனவங்க தான் அரோரா வந்த பிறகு தான் அப்போ வெளியே வராங்களா? அப்போ அவ்வளோ நேரம் பார்வதிக்கு பயந்துக்கின்னு பாத்ரூம்லேயே இருந்தாங்களா அவங்க? செம்ம ஆக்டிங்கில் சான்ஸே கிடையாதுல்ல. அப்போ அரோரா வந்து இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா நாங்களாம் பார்த்துக்குறோம், நாங்களாம் பேசுகிறோம். அப்போ கூட பாருங்கள் அரோரா ஒரு வார்த்தை விடுவாங்க பாருங்கள், உங்களுக்கோசம் நாங்களாம் பேசுகிறோம். அதாவது வந்து சிம்பிளாக இதை முடிஞ்சால் கூட நாங்கள் விட மாட்டோன்ற கணக்கு தானே இது. அரோரா கர்மா இஸ் பூமரிங். அரோரா சாண்ட்ரா கர்மா இஸ் பூமரிங். சாண்ட்ரா தேவையான நேரம் வரைக்குமே கமருதீன் உங்களுக்கு தேவை அரோரா. அதுக்கப்புறமா இவ்வளோ கேவலமாக அவனை தூக்கி போட்டு மிதிச்சின்னு பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட உங்களுக்குள்ள கருணையே இல்லைல்ல. நம்ம என்னடா நம்ம ஒரு 50 நாளைக்கு 60 நாளைக்கு சர்வே ஆகுனது இவனால தானே, இவனை வச்சுருந்தானே நம்ம இந்த முக்கோண காதலை வச்சு சர்வே ஆகிட்டு வரணும். கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த கருணையே இல்லைல்ல. அரோரா ஒரு பக்கம் ஆக்டிங் போகிறது என்ன, சுபிக்ஷா ஒரு பக்கம் ஆக்டிங் போகிறது என்ன, சாண்ட்ரா ஒரு பக்கம் ஆக்டிங் போகிறது என்ன. சாண்ட்ரா வந்து இந்த பார்வதி மேலேயும் கமருதீன் மேலேயும் எந்த அளவுக்கு ஹை லெவலில் கிரைம் ரேட்டை ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு கிரைம் ரேட் ஏற்றிட்டு அவங்க குழந்தைகிட்ட போய் பேசுகிறாங்களாம். ஐயோ புஜ்ஜிக்கண்ணா, குழந்தை மேலே எவ்வளோ பாசம் இருக்குது பாருங்கள். அதாவது வந்து சாண்ட்ரா வந்து மக்களாகி நம்மளுக்கு காட்டுறாங்களாம், எனக்கு குழந்தைங்க மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்னு பாருங்க, என் மனசு வந்து குழந்தை உள்ள மாதிரி அப்படின்ற மாதிரி காட்டுறாங்களாம். புச்சிக்கண்ணா இதை பார்த்தெல்லாம் கஷ்டப்படாதீங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. விஜய் சேதுபதி கூட கேட்குறாரு, சாண்ட்ரா ஆர் யூ ஓகே, ஆர் யூ ஓகே பேபி அப்படின்னு கேட்காம போனாரு. அது வரைக்கும் சந்தோஷம். சாண்ட்ரா ஒருத்தவங்களுக்கு மட்டுமே நீங்கள் இந்த பர்டிகுலர் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. அதாவது வந்து உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் ஓவர் ஆக்டிங்காக இருக்குது, இதெல்லாம் ஆக்டிங்காக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்வதியும் கமருதீனும் தப்பாக விளையாடுறதுனால தான் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் முன்னாடியே செஞ்சுருக்கணும். 30வது நாள் 40வது நாளே நீங்கள் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கணும். இன்னைய சூழ்நிலை 90-91 நாளினுடைய உழைப்பை, பார்வதியினுடைய கமருதீனுடைய உழைப்பை எடுத்துக்கின்னு துச்சமாக தூக்கி போட்டீங்களே விஜய் சேதுபதி சார். கண்டிப்பாக கர்மா கண்டிப்பாக வேலை செய்யும். மற்றபடி பார்வதியும் கமருதீன் வச்சுன்னு சுபிக்ஷாவும் மற்றவங்க யாருமே கேம் விளையாடல. கேம் விளையாடுனது ஒன்லி அரோரா தான். இவங்க 2 பேருனுடைய அந்த முக்கோண காதலை வச்சு 50-60 நாள் வந்துட்டு அதுக்கப்புறமா நான் தெளிவாக பேசுகிறேன் அப்படின்ற பேரில் நீ தனியாக விளையாடுற பேரில் நீ கொஞ்சம் சீனை போட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்ட. ஆனால் இந்த 3 பேருங்க, சாண்ட்ரா, விஜய் சேதுபதி, அரோரா, இவங்க 3 பேருமே பாருங்கள் இப்போ நல்லா இருக்கலாம், இப்போ சந்தோஷமாக இருக்கலாம், இனிய சூழ்நிலைக்கு எல்லாம் நல்லா இருக்கலாங்க. நான் என்ன சொல்றேன்னா அவங்க 2 பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேர் தப்பு பண்ணதுக்கு காரணம் யாருங்க? வளர்த்து விட்டது யாருங்க? இவ்வளோ நாள் வளர்த்து விட்டது யாருங்க? இவ்வளோ நாள் அவங்களுக்கு சொம்பு தூக்குனது யாருங்க? பால் வார்த்தது யாருங்க? எல்லாம் விஜய் சேதுபதியும் பிக் பாஸ் டீமும் தானுங்க. அவங்களும் பிக் பாஸ் கோசம் தானே இவ்வளோ உழைச்சாங்க. அவங்களுக்கு தேவையாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து எனக்கு கெட்ட பேர் ஆக்கின்னு போகணுன்றதுக்கு. ஸோ மக்களே, இந்த வீடியோவில் நடிப்பு அரக்கியின் வீடியோ பார்த்தோம். நன்றி மக்களே. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.